தற்போது பங்களாதேஷ் அரசியல் மாற்றத்தின் விளைவாக நிலவி வரும் பதற்றமான சூழலில் அந்நாட்டின் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வண்ணம் ஜமாத்தை இஸ்லாமி இயக்க தலைவர்கள் தாகேஸ்வரி தேசிய கோயிலுக்கு வருகையின் போது இந்து மத தலைவர்கள் ஒருவர் கூறுகிறார். அனைவருக்கும் நன்றி. இன்று ஜனநாயகம் வெற்றி பெற்ற இந்த முக்கிய தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவர் நம்முடன் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. தகேஸ்வரி தேசிய கோவில், உலகளாவிய வழிபாட்டுக்குழு, தகேஸ்வரி கோயில் நிர்வாக கவுன்சில் மற்றும் பங்களாதேஷ் பூஜை சபையின் சார்பில் நாங்கள் அவருக்கு எங்கள் அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தேசிய கோயிலுக்கு வந்திருக்கும் மற்ற தலைவர்களையும் வரவேற்கிறோம். நாம் அனைவரும் பங்களாதேஷின் குடிமக்கள். நாம் மதத்தால் வேறுபட்டாலும் இந்த நாட்டின் குடிமக்களாக நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாம் எப்போதும் ஜனநாயக இயக்கங்களில் பங்கேற்றுள்ளோம். ஆனால் இம்முறை நமது ஒற்றுமையின் மூலம் ஏற்பட்டுள்ள நல்ல மாற்றங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம். தொடர்ந்து உரையாற்றிய ஜமாத்தை இஸ்லாமியின் முக்கிய தலைவர் சமூக நல்லிணக்கத்தையும் சமூகத்தின் அமைதியையும் நிலைநிறுத்த உறுதிப்படுத்தும் வார்த்தைகளாக கூறுகிறார். இந்த ஆலயமும் உங்கள் சமூகத்தை சார்ந்த நண்பர்களும் எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளனர். உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடு நம் அனைவருக்கும் சொந்தமானது. என் மதத்தை வேறு யார் மீதும் திணிக்க எனக்கு உரிமை இல்லை. இங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பிரச்சனை இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் பங்களாதேஷின் குடிமக்கள். எனக்கு எனது உரிமைகள் இருப்பது போல மற்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமைகள் உள்ளன. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரானாலும் சரியே. மக்களை மனிதர்களாக நடத்தவும் அவர்களை மனிதர்களாக மதிக்கவும் நாங்கள் பாடுபட்டுள்ளோம். ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது ஆபத்து நெருங்கும் போது ஒருவர் எந்த கட்சி மதத்தை சார்ந்தவர் என்று கேட்பதில்லை. அவர்கள் மனிதர்கள் என்ற ஒன்றே போதுமானது. ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் எங்கள் சக குடிமக்களுக்கும் குறிப்பாக எங்கள் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் பொறுப்பேற்க அழைப்பு விடுத்துள்ளோம். இது தொடர்பாக குறிப்பிட்ட நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். முதலில் கோவிலில் கைத்தடியுடன் காவல் நிற்க வேண்டும் என்று கூறினோம். இது இந்து சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் பாதுகாப்பற்ற அல்லது பாதுகாப்பற்றதாக உணரும் எவருக்கும் தான். அவர்களுக்கு மீண்டும் உறுதியளிக்கிறோம். தேவைப்பட்டால் நாங்கள் அவர்களுடைய இல்லங்களிலேயே தங்குகின்றோம் என்பதனையும் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்று. நாம் சகோதரர்கள். இந்த சமூகத்தில் வன்முறையையும் குறிப்பாக மத அடிப்படையில் பிளவுபடுவதையும் நாம் அனுமதிக்க மாட்டோம். மத தலங்கள் மட்டுமல்லாமல் முக்கியமான நபர்களுக்கும் யாரும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் நாம் தாமதிக்காமல் உடனடியாக செயல்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காக பொதுமக்கள் எங்கள் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இது மதம் ஜாதி என்று பாராமல் அனைவருக்கும் பொருந்தும். எங்கள் உதவி குறித்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? எங்களை மகிழ்விப்பதற்காக இதை சொல்கிறீர்களா அல்லது உண்மையாகவே சொல்கிறீர்களா? இல்லை. ஊடகங்கள் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் உலகமும் இதற்கு சாட்சி. ஆனால் சாட்சிகளை பெறுவதற்காக நாங்கள் இதை செய்யவில்லை. நான் மிகவும் தெளிவாக சொல்கிறேன். ஜமாத்தே இஸ்லாமிலிருந்தோ மாணவர் அமைப்பிலிருந்தோ அல்லது எங்களுடன் பணிபுரியும் யாரையும் எந்த தவறான நடத்தையில் ஈடுபட்டாலும் நீங்கள் பார்த்தால் அவர்கள் முரடர்கள். நீங்கள் அவர்களை பற்றி நேரடியாக எங்களிடம் புகார் அளிக்கலாம். நாங்கள் அவர்களை எவ்வாறு கையாள்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், தவறு செய்பவர்கள் யாருக்கும் நாம் அடைக்கலம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளிக்கிறோம். மேலும் அவர்கள் தங்கள் செயல்களுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். மீண்டும் ஒருமுறை எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களை உங்கள் இதயத்துடன் வரவேற்றீர்கள் என்று நாங்கள் உண்மையிலேயே நம்புகிறோம்.